செய்திகள். எதிரி நாடு மீது ஏவுகணை வீசும் அதிநவீன அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல். இந்திய கடற்படையில் இணைப்பு விழா. தங்கத்துக்கான வரியை கண்டித்து ஒரு வாரம் நகைக்கடைகள் அடைப்பு. தமிழகமெங்கும் போராட்டம். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. முதல் முறையாக சமச்சீர் கல்வி முறையில் தேர்வு. தமிழகத்தில் மேலும் பன்றிக் காய்ச்சல் பரவியது. கட்டுப்படுத்த முடியாமல் சுகாதார அதிகாரிகள் தவிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். அணுசக்தியால் இயங்கும் இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பலான INS சக்ரா நாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டது. விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் AK அந்தோணி கலந்து கொண்டு INS சக்ரா நீர்மூழ்கி கப்பலை ராணுவத்திடம் ஒப்படைத்தார். இதேபோல் முழுக்க முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் INS அரிகன் கப்பலை இந்தியா தயாரிக்க உள்ளது. INS சக்ரா மற்றும் INS அரிகன் என்ற 2 நீர்மூழ்கி கப்பல்களும் இந்திய கடற்பகுதியில் விரைவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளது. இதன் மூலம் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ள நாடுகள் பட்டியலில் இந்தியா இடம் பிடித்துள்ளது. இந்த கப்பலின் மதிப்பு 4600 கோடி ரூபாயாகும். ராணுவத்திற்கும் பாதுகாப்பு இலாக்காவுக்கும் கருத்து வேறுபாடு என்ற தகவலை பாதுகாப்புத்துறை அமைச்சர் AK அந்தோணி மறுத்துள்ளார். இந்திய ராணுவம் குறித்து டெல்லியில் உள்ள சில பத்திரிகைகள் பல்வேறு யூகங்களை செய்தியாக வெளியிட்டுள்ளன. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அந்தோணி, ராணுவ தளபதிக்கும் தமக்கும் கருத்து வேறுபாடு இல்லை என்று கூறினார். பிரதமருக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கும் முப்படை தளபதிகள் கடிதம் எழுதுவது வழக்கமான நடைமுறைதான் என்றும், சமீபத்தில் பிரதமருக்கு தலைமை தளபதி VK சிங் கடிதம் எழுதியதில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்றும் அந்தோணி கூறினார். தங்கத்தின் மீதான வரியை நீக்க வலியுறுத்தி தமிழகத்தில் இன்று பெரும்பாலான நகைக்கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. மத்திய அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று முதல் ஒரு வார காலம் நகைக்கடைகள் மூடப்படும் என்று நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் அறிவித்திருந்தது. அதன்படி சென்னை, நாகர்கோவில் உள்ளிட்ட தமிழகத்தின் பல பகுதிகளிலும் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. இதுகுறித்து சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த தங்கம் மற்றும் வைர நகைகள் விற்பனையாளர்கள் சங்க தலைவர் ஜெயந்த்லால் சலானி, தங்கத்தின் மீதான கலால் வரியை மத்திய அரசு நீக்க வேண்டும் என்றும், அதுவரை தங்கள் போராட்டம் ஓயாது என்றும் தெரிவித்தார். 70,000 முதல் 80,000 கடைகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. இதனால் நாள் ஒன்றுக்கு அரசுக்கு 1000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்றும் அவர் கூறினார். தங்க இறக்குமதிக்கு கூடுதல் வரி, தங்க நகைகள் மீது கலால் வரி, 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் தங்க நகை வாங்கினால் பான் கார்டு வைத்திருக்க வேண்டும் போன்ற புதிய விதிமுறைகளை பட்ஜெட்டில் மத்திய அரசு அறிவித்திருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் நகைக்கடை உரிமையாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. 10ஆம் வகுப்பு தேர்வுகள் இன்று தொடங்கியது. தமிழகம் மற்றும் புதுவையில் 12.5 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதினர். முதன்முறையாக சமச்சீர் கல்வி திட்டத்தின் கீழ் மாணவர்கள் தேர்வு எழுதினர். இதனால் சில மாணவர்களுக்கு இந்த தேர்வு சற்று புதுமையாக இருந்ததாக கூறப்படுகிறது. இது சமச்சீர் திட்டத்தில் முதலாக நடக்கும் தேர்வு. அதனால் மாணவர்களிடமும் ஆசிரியர்களிடமும் மிகவும் எதிர்பார்ப்பு நிறைய உள்ளது. ஆனால் ஒவ்வொரு தேர்வுக்கு இடையே நிறைய இடைவெளி இருக்கிறது. அதனால் மாணவர்கள் நல்லா தயார் செய்வதற்கு போதிய வாய்ப்பு இதில் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம். அதுவும் சமச்சீர் கல்வி ஃபர்ஸ்ட் செட்டு நாங்கள் தான். அதனால் எந்த மாடலில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு தெரில. இப்போ இந்த முறை 10th பப்ளிக் எக்ஸாம் நல்ல மார்க் எடுத்தால் தான் அடுத்து நாங்கள் 11th போய் நல்ல குரூப் எடுத்து 12th நல்ல மார்க் எடுத்து போக முடியும். தமிழ் முதல் தாளுடன் தொடங்கிய இந்த தேர்வு வரும் 23ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. தமிழகம், புதுவையில் 12.5 லட்சம் மாணவர்கள் இன்று தேர்வு எழுதினார்கள். காலை 10 மணிக்கு தேர்வுகள் தொடங்கி 12:45 மணிக்கு முடிந்தது. முதல் 15 நிமிடங்கள் வினாத்தாள் வாசிக்கவும் தேர்வு பதிவு எண் எழுதவும் நேரம் ஒதுக்கப்பட்டது. மாணவர்கள் தேர்வில் காப்பியடிப்பதை தடுக்க மாநிலம் முழுவதும் 200க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஆங்கில வழி கல்வியில் பயின்ற மாணவர்கள் இதுவரை 10 பாடங்களுக்கான தேர்வு எழுதி வந்தனர்.
ஆனால் இந்த ஆண்டு முதல் சமச்சீர் கல்வி திட்டம் அமல்படுத்தப்பட்டதால் அவர்கள் 7 தேர்வுகள் மட்டுமே தேர்வு எழுதுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் அருகே பன்றிக் காய்ச்சலால் ஒருவர் இறந்ததை அடுத்து அப்பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் நிழலிக்கவுண்டன்-பாளையத்தில் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட கந்தசாமி என்பவர் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது வீட்டில் எவருக்காவது பன்றிக் காய்ச்சல் தொற்று உள்ளதா என்பதை கண்டறியும் முயற்சியில் மருத்துவர்கள் ஈடுபட்டுள்ளனர். கந்தசாமியின் மனைவி மற்றும் மருமகனை மருத்துவர்கள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் நிழலிக்கவுண்டன்-பாளையத்திலும் மேலும் 5 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. எனவே மருத்துவர் குழு அங்கு முகாமிட்டு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. போதிய அளவு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்படாததே பன்றிக் காய்ச்சல் மேலும் பரவுவதற்கு காரணம் என நிழலிக்கவுண்டன்-பாளைய கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாளையம் ஊராட்சி மன்றத்துக்குட்பட்ட கவுண்டம்பாளையத்தில் பன்றிக் காய்ச்சலால் கந்தசாமி என்பவர் இறந்துவிட்டார். சுகாதாரத்துறை கந்தசாமி வீட்டை சுற்றிலும் மருந்து தெளித்திருக்கிறார்கள். அருகாமையிலே நடுநிலைப் பள்ளி ஒன்று இருக்கிறது. அந்த பள்ளியிலே சுமார் 150 குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிலே சிலருக்கு சளி காய்ச்சல் கூட இருப்பதாக அறிகிறேன். அவர்களுக்கு சுகாதாரத்துறை முழுமையான சிகிச்சை அளிக்கவில்லை. அந்த சுகாதாரத்துறை கவுண்டம்பாளையத்திற்கு மட்டுமல்ல, அருகாமையில் உள்ள கிராமங்களுக்கும் சென்று அங்கேயும் பரிசோதனை செய்து முழுமையான தக்க நடவடிக்கை மேற்கொண்டால்தான் இந்த மக்கள் பீதியிலிருந்து மீள முடியும் என்று தெரிவித்து காய்ச்சல் மேலும் பலருக்கு பரவும் ஆபத்து உள்ளதால் தடுப்பு நடவடிக்கைகளில் தீவிரம் காட்ட வேண்டும் என்றும் அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் இதுவரை 15க்கும் மேற்பட்டோருக்கு பன்றிக் காய்ச்சல் தொற்று உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் அடுத்த இலக்காக ஹபீஸ் சயீத் தேடப்பட்டு வரும் நிலையில் நேட்டோ படைக்கு எதிராக போராடுவோம் என்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மும்பை தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தில் 150க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பாகிஸ்தானின் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பின் தலைவர் ஹபீஸ் சயீத் மூளையாக செயல்பட்டார். அமெரிக்கா ஹபீஸ் சயீத்தின் தலைக்கு 50 கோடி ரூபாய் பரிசு அறிவித்திருந்தது. இதனை மத்திய அரசும் வரவேற்றிருந்தது. தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள ஹபீஸ் சயீத், தங்களின் தாக்குதல்களை சமாளிக்கும் திறமை நேட்டோ படைக்கு இல்லை என்றும் அதனால் தனது தலைக்கு 50 கோடி ரூபாயை அமெரிக்கா அறிவித்திருப்பதாகவும் கூறினார். அவர்களின் இந்த செயலுக்கு பயந்து குகைக்குள் ஓடி ஒளிய மாட்டோம் என்றும் கூறினார். ஹபீஸ் சயீத் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் ரஹ்மான் மாலிக், அமெரிக்கா அறிவித்துள்ள இந்த பரிசுத் தொகை குறித்து இதுவரை தங்களுக்கு எந்த தகவலும் வரவில்லை என்றும் அவ்வாறு தகவல் வந்தாலும் எதன் அடிப்படையில் அவர் மீது அமெரிக்கா நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று கேள்வி எழுப்ப உள்ளதாகவும் தெரிவித்தார். கடத்தப்பட்ட எம்எல்ஏவை விடுவிக்க மாவோயிஸ்டுகள் விடுத்துள்ள கெடுவை மேலும் நீட்டிக்கும்படி ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சிறையில் உள்ள தங்கள் கூட்டாளிகளை நாளைக்குள் விடுவிக்குமாறும், இல்லையெனில் கடத்தப்பட்ட இத்தாலியரை கொன்றுவிடுவதாகவும் மிரட்டியுள்ளனர். இந்நிலையில் கெடுவை மேலும் நீட்டிக்கும்படி ஒரிசா முதல்வர் நவீன் பட்நாயக் மாவோயிஸ்டுகளிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இத்தாலி நாட்டு சுற்றுலா பயணியையும் எம்எல்ஏவையும் மாவோயிஸ்டுகளின் தனித்தனி பிரிவுகள் கடத்தியிருப்பதால் அவர்களை மீட்பதில் ஒடிசா அரசுக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மேலும் கடத்தல் குறித்து வெளியாகும் தகவல்கள் உண்மையானதா என்பதை அறிவதற்கே ஒடிசா அரசு அதிக நேரம் செலவிட வேண்டியுள்ளதால் இந்த விவகாரம் முடிவடைவதற்கு காலதாமதம் ஆகலாம் என்று கூறப்படுகிறது. கடத்தப்பட்ட 2 சுற்றுலா பயணிகளில் ஒருவரை மட்டும் விடுவித்துள்ள மாவோயிஸ்டுகள் மற்றொரு இத்தாலியரை எந்த விதத்திலும் துன்புறுத்தக்கூடாது என்று தூதர் மெகாண்டி வேண்டுகோள் விடுத்துள்ளார். குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கருணை மனுக்களை பரிசீலிப்பதில் தாமதம் ஏன் என்று உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பல்வேறு வழக்குகளில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 16 பேரின் கருணை மனுக்கள் தண்டனை குறைப்பு மற்றும் கருணை கோரி குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக நிலுவையில் உள்ளன. இவற்றில் நாடாளுமன்ற தாக்குதல் சம்பவத்தின் முக்கிய குற்றவாளி அப்சல் குரு, மும்பை தாக்குதல் சம்பவத்தின் முக்கிய குற்றவாளி அஜ்மல் கசாப் உள்ளிட்டோர் மனுவும் உள்ளது. இந்நிலையில் உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு ஒன்றை பதிவு செய்தது. அதில் குடியரசுத் தலைவரின் பரிசீலனையில் உள்ள 16 மனுக்களில் தாமதம் ஏன் எனவும் இவற்றை ஏன் விரைந்து முடிக்கவில்லை எனவும் கோரப்பட்டது. இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் GS சிங்வி, SJ முகோபாத்யாயா ஆகியோர் விசாரணை நடத்தியதில் குடியரசுத் தலைவரிடம் உள்ள 18 கருணை மனுக்கள் குறித்து தாமதம் ஏன் என கோரியும் முழு விவரங்களை தாக்கல் செய்ய கோரியும் மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஷரண் ராவலுக்கு உத்தரவிட்டனர்.
தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட சங்ககிரியில் நினைவுச் சின்னம் சட்டசபையில் இன்று அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் சர்க்கரை ஆலை தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம், ஊதிய உயர்வு வழங்க கோரிக்கை மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.